ஸ்லோகம் 29. சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்ர சமதர்ஷனஹ. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்வதன் மூலமாக நமக்கு ஞான யோகத்தை உபதேசம் பண்ணிகிட்ருக்காருங்கிறத பார்த்துட்ருக்கோம். தியான யோகம் பார்த்துட்ருக்கோம். தியான யோகத்தில் நம்ம எப்படி தியானம் பண்ணுறது அப்படிங்கிறத எல்லாரும் நல்லா உள்வாங்கி இருக்கிறத நல்லா ஷேர் பண்ணிட்டீங்க. நல்லா இவ்வளோ சிரமப்பட்டதுக்கு நம்ம ஓடி ஓடி வந்தது நல்லா உள்வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமக்கு சாதனைகள்லாம் பார்த்துட்டோம். சொல்லுங்க. இந்த தியானம் எதுக்கு வருது? அப்போ நமக்கு பகவான் சொல்லிட்டாரு, ஆத்மான்னு சொல்லிட்டாரு, அவனுக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிட்டாலும் மனசில் பதியலை. இப்போ நமக்கே அப்படி தான். ஆத்மாங்கிறது சொன்னோடனே புரிஞ்சிருச்சு நமக்கு. அர்ஜுனன் சொல்வதன் மூலமாக சமஸ்த மனித குலத்துக்கும் பகவான் என்ன சொல்கிறாரு? நீ ஆத்மாங்கிறத சொல்கிறாரு. ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியல? ஆத்மான்னு நினைக்கிறோமா? இல்லை இல்லை. இப்போ அவன் இந்த இந்த ஞானம் நமக்கு பிரயோஜனம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஞானம் நமக்கு நல்லா உள்வாங்கப்படணும். நான் ஆத்மான்னு, நான் ஜீவன்கிற எண்ணத்துலேருந்து நான் ஆத்மாங்கிற எண்ணத்துக்கு நம்ம மாறணும். அப்போ அந்த மாற்றம் எப்போ வரும் அப்படின்னா, அறிவில் மாற்றம் உடனே புரிஞ்சிருது. ஆனால் மனசில் அந்த பதிய மாட்டேங்குது. இன்னும் கடைசி வரைக்கும் கேட்பான், போர் பண்ணணுமான்னு கடைசி வரைக்கும் கேட்பான். அவனுக்கு ஏன்னா அதனால தான் அதை சொல்லுவோம் விபரீத பாவனைன்னு சொல்லுவோம். விபரீத பாவனைன்னா ஒரு தப்பான எண்ணம். நம்ம இதுவரைக்கும் இவ்வளோ ஜென்மாந்திரமாக நம்மளை உடம்பாகவே நினச்சிருக்கோம். உடம்பாகவே நினச்சி, உறவாகவே நினச்சி, இப்போ நம்ம கிளாஸ் கேட்டதுக்கப்புறம் எனக்கு எல்லா துக்கமும் போயிடுச்சு, நான் எப்போவும் என்னை ஆத்மானே நினச்சிட்டு இருக்கோமா? இல்லை இல்லை. அப்போ எப்பவும் அதை மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த தியானம் பண்ணணும். இப்போ நமக்கு 3 மனசு சொல்கிறோம். நமக்கு மேல் மனசு, நடு மனசு, ஆழ் மனசுன்னு சொல்கிறோம். எப்போவுமே நமக்கு விவகாரம் எல்லாமே நம்ம ஆழ் மனசுலேருந்து தான் வரும். இப்போ நம்ம எவ்வளோ தான் கோவப்படக்கூடாது, ஒரு பிரச்சனையை கோவப்படக்கூடாதுன்னு நினச்சிருப்போம். ஆனால் அந்த ஒரு பிரச்சனை நம்ம ஆழ் மனசில் ஒரு வடுவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா நம்மளை அறியாமல் கத்திடுவோம். அப்போ அந்த எண்ணம் அந்த நம்ம எவ்வளோ தான் நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருப்போம், ஆனால் ரியாக்ட் பண்ணிடுவோம். அது காரணம் என்னென்னா, அந்த வடு நம்மளுடைய ஆழ் மனசில் இருக்குது. அப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குது? இந்த ஆழ் மனசில் இருந்து அந்த வடுவை அழிக்கணும். இப்போ ஒரு மைண்டில் இப்போ நமக்கு இந்த புதுசாக இப்போ ஒரு கெட்டிடம் கெட்டும்போது பிரச்சனை கிடையாது. பழைய கெட்டிடத்தை இப்போ நம்ம இதை வேறு ஷேப்புக்கு மாற்றணும். என்ன, இப்போ ஒரு சின்ன ஒரு வட்டமாக இருக்கிற சதுரமாக இருக்கிற கட்டடத்தை வட்டமாக மாற்றணும்னு நினைக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்? அத்தனை செங்கலையும் எடுத்து என்ன பண்ணணும்? சதுரமாக இருக்கிறத வட்டமாக்கும். அதுபோல் இப்போ நம்மளுடைய எண்ணம் எல்லாம் எப்படி நம்ம யோசிச்சுட்ருக்கோம்? நம்ம பிறந்ததுலேருந்து இந்த பாடியோடு தான் இருக்கும். இப்போ நான் சொல்லும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருது? என்னுடைய பேர், ஊர், என்னுடைய சொந்தம், பந்தம், இதுதான் நமக்கு ஞாபகம் வருது. நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படி தான் அந்த இதில் தான், அந்த டைரெக்ஷனில் தான் போகுது. எப்படி இந்த செங்கலை பூரா எடுத்து வேறு கட்டடம் கட்டணுமோ அதே மாதிரி இப்போ நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? நான் உடம்பு, நான் அம்மா, எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என் குடும்பத்தில் எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது, இப்படின்னு என்ன பண்ணுறோம்? இப்படியே நம்ம யோசிச்சுருக்கோம். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது? உனக்கு நீ ஆத்மாவாகிய உனக்கு எந்த உறவுகள் இல்லை, உறவுகள் எல்லாம் இந்த உடலை சார்ந்தது, இந்த உடலை பார்க்கும் நான் இந்த உடலுக்கு வேறானவன், எனக்கு உண்மையிலே எனக்கு உறவு கிடையாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குது? அந்த பில்டிங்கை கம்ப்ளீட்டாக என்ன பண்ண வேண்டியது இருக்குது? ஷேப்பை மாற்ற வேண்டியது. இப்போ அதுக்காக தான் இந்த தியானம் சொல்லப்படுது. இப்போ நமக்கு ஆழ் மனசுக்கு நமக்கு பதியணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் எடுக்கும். சிலருக்கு என்னாகும்? பிறக்கும் போதே அவங்க ஞானியாக பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஆத்மாங்கிற எண்ணம் அவங்களுக்கு, அதனால தான் அவங்க அவதார மூர்த்திகள் நம்ம சொல்கிறோம். ஞானிகள் நம்ம இதில் பார்க்குறோம். அந்த ஆவரண சக்தி ஞானியையும் ஈஸ்வரனையும் பாதிக்காது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு பிறக்கும் போதே அவங்க ஆத்மாங்கிற எண்ணத்திலே இருப்பாங்க. இப்போ நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்னாகும்? ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ கிளாஸில் இருக்கோம், நமக்கு ஒவ்வொரு
டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. தொடச்சிக்கோ. ஆமாம், அது ஆமாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்பயுமே இந்த ஜென்மத்தையே நம்ம சொல்ல மாட்டோம். இப்போ என்ன அதற்காக பகவான் முதல்ல என்ன சொன்னார், ஓ வாழ்க்கை உன் கையில் இருக்குது, நீயே உனக்கு நண்பன், நீயே உனக்கு பகைவன். இப்போ இனி என்ன பண்ணணும், இப்போ உனக்கு இந்த ஞானம் கிடச்சிருக்கு. இந்த ஞானம் இது என்ன ஆகும்னா, எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஞானம் நம்ம டைம் கொடுத்து உட்காந்து யோசிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ என்ன ஆகும்னா நமக்கு இந்த எண்ணம் இந்த பிரயோஜனத்தை கொடுக்க தொடங்கும். என்ன பிரயோஜனம், யார்கிட்ட எதை எதிர்பார்க்க மாட்டோம், எப்போவுமே அமைதியாக இருப்போம். பிரச்சனைகள் எது வந்தாலும் சமலோஷ்டாஷ்ம காஞ்சனக என்ன பார்த்தோம், சூழ்நிலைகளில் சமத்துவம், மனிதர்களில் சமத்துவம், பொருள்களில் சமத்துவம். ஏன்னா அனாத்மா அது அப்படித்தான் இருக்கும், ஆத்மாவாகினான் இதற்கு வேறானவன். அப்போ இது நமக்கு ஆழ் மனசில் இது பதிவை ஏற்படுத்தும். நல்லா ஆழமாக உள்ளே போகணும். ஏன்னா இந்த ஞானம் நமக்கு உள் வாங்கினா தான் நமக்கு இந்த பிரயோஜனம் கிடைக்கும். இப்போ நமக்கு இந்த பிரயோஜனம் கிடைக்கணும் அப்படின்னா எல்லாரையும் ஆத்மாவாக பார்க்கணும் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ முதல்ல உன்னை ஆத்மாவாக பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஆத்மாவாக பார்த்து, நான் அம்மாங்கிற எண்ணம் எனக்கு எப்போ வந்துருச்சோ அப்போ எல்லாரும் என் பிள்ளைய முன்னாடியெல்லாம் எனக்கு என்ன ஆயிரும், அந்த ரோல் வந்துடும் எனக்கு. இப்போ நீ உடம்பா பார்த்தீன்னா எல்லாரையும் உடம்பா பார்ப்ப, நீ மனசாக பார்த்தீங்கன்னா எல்லாரையும் மனசாக பார்ப்ப. உனக்கு சேலை பிடிக்கும்னா எல்லாருக்கும் சேலை என்ன வெட்டியிருக்காங்கன்னு பார்ப்ப. உனக்கு சாப்பிட பிடிக்கும்னா போகும்போது ரோட்டோரத்தில் என்னென்னலாம் விற்கிதுன்னு பார்ப்ப. நம்ம மனசில் எதில் அபிமானம் இருக்கோ அதை தான் நம்ம பார்ப்போம். அப்போ நீ உன்னை ஆத்மான்னு நீ ஆழமாக பார்க்க தொடங்கிட்டீன்னா எல்லாத்துலேயும் நீ ஆத்மாவாக பார்ப்ப. அதான் நான் பார்த்தோம், சர்வபூத ஆத்மா, அந்த சர்வத்திர சமதர்ஷனக, அந்த எல்லோரையும் ஆத்மாவாக பார்க்கின்றது, எல்லோரையும் ஒன்றாக பார்க்கின்றது, அந்த சமதர்ஷனம். அதான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஆமாம், புரிஞ்சுக்கிறது. ஆமாம், உன்னை நீ யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா நமக்கு இப்போ மனசில் ரொம்ப சஞ்சலமாக இருக்குது. நமக்கு எப்படி ஒரு இதில் நம்ம போகிற நைட் நேரம் போகிறோம், ஒரு குளம் இருக்குது, அதில் நிலாவோட வெளிச்சம் விழுது, இது ரிஃப்ளெக்ஷன் விழுது, அந்த ஒரு நிழல் விழுது நமக்கு. இப்போ கல்லை தூக்கி போட்டால் என்ன ஆகும், அது கலங்கும், அதனுடைய வெளிச்சம் கரெக்டாக தெரியாது நமக்கு. ஆனால் மனதெல்லாம் அமைதிப்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உண்மையிலே இருக்கின்ற அந்த நான் யார் அப்படிங்கிறது இதில் வரும், உபதேச சாரத்தில் வரும், ஸ்புரதி ஹிருத் ஸ்வயம் அப்படின்னு. அது தானே என்ன பண்ணும், தானே விளங்கும் உனக்கு. ஏற்கனவே அன்றைக்கி கிளாஸில் சொன்னேன் நான், இப்போ இந்த கிளாக் ஓடிக்கிட்டே இருக்குது, ஆனால் இந்த கடிகாரத்தோட சத்தம் நமக்கு இப்போ கேட்கலை. எல்லாம் சப்தம் நிசப்தம் ஆகும்போது என்னாகும், நைட் நேரம் டக்கு டக்கு டக்குன்னு அது கேட்க தொடங்கும். அப்போ நீ இப்போ என்ன பண்ணியிருக்க, உன்னுடைய மனதில் ஒரே எண்ணங்களாக இருக்கிறதுனால அந்த ஆதாரத்தை உன்னால் பார்க்க முடியல. அப்போ நீ மனதை அமைதிப்படுத்தும் போது என்னாகின்றது அப்படின்னா, உண்மையிலேயே உன்னுடைய ஸ்வரூபம் உனக்கு புலப்பட தொடங்குகின்றது. அப்போ அதுதான் நம்ம அமைதியாக உட்காந்து, ஏன்னா எப்போ பார்த்தாலும் என்ன ஆகிட்டுருக்கோம், நம்ம இந்த ஏதாவது ஒரு கோஷத்தோடு சேர்ந்து இந்த பிரச்சனை எனக்கு, அந்த பிரச்சனை எனக்கு அப்படின்னு என்ன பண்ணிடுறோம், நான் என்ன தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் உடம்பு, நான் மனசு, நான் புத்தி, நான் பிராணன் என்ன பண்ணுறோம் நம்ம அப்படியே நினச்சிக்கிட்டே இருக்கோம். இப்போ இதை மாற்றி யோசிக்கிறதுக்காக இதை தியானம் பண்ணணும். ஏன்னா இது நமக்கு தியானம் பண்ணும்போது தான் இது நமக்கு ஆழ் மனசில் ஒரு பதிவை ஏற்படுத்தும். நமக்கு இன்னும் அந்த தியானத்தோடைய பிரயோஜனத்தை தான் சொல்கிறாரு. 30வது ஸ்லோகம். யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வஞ்ச மயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி சச்சமே ந பிரணஷ்யதி. யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வஞ்ச மயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி சச்சமே ந பிரணஷ்யதி. இதில் பகவான் தன்னை நிர்குணமாகவும் எடுத்துக்கலாம், சகுணமாகவும் எடுத்துக்கலாம். யார் ஒருவன் என்னை எல்லா இடத்திலும் பார்க்கின்றானோ, சர்வத்திர, சகுணமான இறைவனாகவும் நம்ம எடுத்துக்கலாம், நிர்குணமான இறைவனாகவும் நம்ம பொருள் எடுத்துக்கிட்டான். எல்லாவற்றிலும் என்னை யார் பார்க்கின்றானோ, எண்ணில் எல்லாவற்றையும் யார் பார்க்கின்றானோ,
தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி, அவனை விட்டு நான் நீங்குவதில்லை அப்படிங்கிற. உண்மையிலேயே ஆத்மா வேறு, இறைவன் வேறு, நான் வேறு கிடையாது. நல்லா புரியணும். ஆழமான விஷயத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், முதல்ல என்ன சொல்கிறோம், நம்ம இறைவன் வேறு நான் வேறுன்னு சொல்லி தான் படித்து தான் வர்றோம். நம்ம ஆரம்பத்தில் வரும்போது இறைவன் வேறு நான் வேறுன்னு, ஜீவன் வேறு ஈஸ்வரன் வேறுன்னு தான் படிக்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன படிக்கிறோம் நம்ம, அதுக்கப்புறம் ஜீவன் இறைவன், ஜீவன் ஈஸ்வரன்கிறது வியாபகாரிக்கம், பாரமார்த்திக திருஷ்டியில், ஆதார மெய்ப்பொருளின் இது காரண திருஷ்டியில் பார்க்கும்போது எல்லாம் ஒன்று தான். அப்படி அந்த காரண திருஷ்டி சொல்கிறார். இப்போ இறைவன் ஜீவன் அப்படிங்கிறது காரிய திருஷ்டியில் பேசுகிறோம். தங்கம் வேற நகை வேற கிடையாது. தங்கம்தான் பலவிதமான நகைகளாக காட்சி அளிக்கின்றது. மெய்ப்பொருள் ஆதாரம் ஒன்று தான், அது பலவிதமாக காட்சி அளிக்கின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். தஸ்ய அகம் ந பிரணஷ்யாமி சச்சமேன பிரணஷ்யதி. நம்ம இதில் கைவிலை நவனியத்தில் யானே எங்குமாம் பிரம்மம்னு படித்தோம். அதான் சொல்கிறார், எல்லாவற்றிலும் நானே எல்லா இடத்திலும் பிரம்மமாக இருக்கின்றேன். முதல்ல நம்ம அந்த பிரம்மார்ப்பணம் சொன்னோம். அர்ப்பணம் பிரம்ம, ஹவிஹி பிரம்ம. ஞானி எப்படி பார்க்குறாரு, எல்லாமே பிரம்மமாக பார்க்கின்றார். அதைத்தான் சொல்கிறார், பிரம்மமாக பார்க்கின்றார் அப்படின்னு நம்ம சொல்லும்போது தானாக பார்க்கின்றார். ஏன்னா பிரம்மம்னு ஏதோ ஒன்று இருக்குது, ஆத்மான்னு ஏதோ ஒன்று இருக்குது. நம்ம என்ன சொல்ல மாட்டோம், நானே அதுவாக இருக்கின்றேன். நோக்கும் திசையெல்லாம் நானன்றி வேறில்லை. நம்ம பாரதியாரன் பாட்டில் பார்க்குறோம். முதல்ல எடுக்கும்போது யாதுமாகி நின்றாய் காளின்னு சொல்கிறாரு. முதல்ல எல்லாமே அந்த உருவக்கடவுளாக சொல்கிறாரு. அப்படி தான் பார்க்குறோம் நம்ம. காக்கை சிறகிடிலே நந்தலாலான்னு என்ன பண்ணுறாரு, முதல்ல உருவக்கடவுளாக சொல்கிறாரு. அப்புறம் நல்லா மேலான நிலையில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நானன்றி வேறில்லை. இப்போ நான் என்ன எதுவாக நினைக்கின்றேனோ அதுவாகவே, என்ன கண்ணாடி போடுறோமோ அந்த கலரில் தெரியும். அதே மாதிரி தான் நான் என்ன ஆத்மாங்கிற எண்ணத்தோடு நான் பார்க்க தொடங்கும் போது திருஷ்டிம் ஞானமயம் கிருத்வா பஷ்யே பிரம்மமயம் ஜெகத்து, நான் என்ன பிரம்மம்னு புரிஞ்சுட்டேன் அப்படின்னா எல்லாரையும் நான் பிரம்மமாக பார்க்க தொடங்குகின்றேன். அப்போ அந்த காரண திருஷ்டி நமக்கு வரணும். காரியத்தையே பார்த்துட்ருக்கோம், பலவிதமான கம்மல் இருக்குது, நெக்லஸ் இருக்குது, அது இதுன்னு இருக்கும். ஆனால் காரணத்தை பார்க்கும்போது என்னது, எல்லாமே தங்கம்தான். அதே மாதிரி மூலப்பொருள், அந்த மூலப்பொருள் ஒன்று தான் இருக்கின்றது, அது பலவாக காட்சியளிக்கின்றது. அந்த திருஷ்டியில் பார்க்கும்போது தஸ்ய அகம்ன பிரணஷ்யாமி சச்சமேன பிரணஷ்யதி, அவனை விட்டு நான் நீங்குவதில்லை, அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை. 31 ரெப்படிஷன் மாதிரி தான் இருக்கும். அதே விஷயத்தை தான் ஏன்னா திரும்ப திரும்ப சொல்கிறாரு. ஏன்னா இதுதான் நம்ம வாழ்க்கையின் லட்சியம். நமக்கு சொல்கிற இதான் போன ஸ்லோகத்தில் இதேதான் சொன்னார், அதுக்கு முந்தின ஸ்லோகத்தில் இதேதான் சொன்னார், திரும்ப திரும்ப அதே சொல்கிறாரு. அப்படின்னா என்ன பண்ணுறோம், நம்மளும் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தான் புலம்புவோம் எல்லாருக்கிட்டையும். அது மாதிரி நமக்கு ஆள் மனசில் பதிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாஸ்திரத்தில் எப்பயுமே இது பேர் அபியாசம்னு சொல்லுவோம். அபியாசம்னா நிறையா வாட்டி திரும்ப திரும்ப சொல்கிறது. திரும்ப திரும்ப சொல்வதன் காரணம் என்ன அப்படின்னா, பொழுது போகாமல் கிருஷ்ணர் சொல்லலை முக்கியமானது. பிள்ளைய ஹால் டிக்கெட்டு வச்சுட்டு மறந்துடக்கூடாதுன்னு சொல்லுவோம். 10 தடவை சொல்லிகிட்டே இருப்போம், ஹால் டிக்கெட் எடுத்துக்கோ, ஹால் டிக்கெட் எடுத்துக்கோ, ஹால் டிக்கெட் நச்சுள்ளுன்னு எரிஞ்சு விழுங்க, அதுக்கு வச்சுட்டு போயிருங்க. அது என்ன பண்ணுங்க, எத்தனை தடவை சொல்லுவேன் அப்படிங்க. எதனால் திரும்ப திரும்ப சொல்கிறோம், மறந்துடக்கூடாது மறந்துடக்கூடாது. அதுபோல் சாஸ்திரம் கருணையோட திரும்பவும் அதே இதை சொல்கிறாரு. 31 வலியுறுத்துறதுக்காக படித்து உள் வாங்கிக்கிடணும். முதல் ஸ்லோகம் சொல்லும்போது வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் கூட ஞாபகம் வந்துருந்துருக்கலாம். ஒரு ஃபோன் வந்துருச்சு, என்ன இது நமக்கு டைவர்ட் ஆகிடுறோம் நமக்கு. அப்போ என்ன பண்ணும், முக்கியமானது சரியாக கவனிச்சிருக்க மாட்டேன், திரும்ப சொல்லுவோம் அப்படின்னு என்ன பண்ணுது சாஸ்திரம், திரும்ப திரும்ப சொல்லுது. சர்வபூதஸ்திதம் யோமாம் பஜத் ஏகத்வமாஸ்திதஹ சர்வதா வர்த்தமானோபி சயோகி மயி வர்த்ததே. சர்வபூதஸ்திதம் யோ மாம் பஜத் ஏகத்வமாஸ்திதஹ சர்வதா வர்த்தமானோபி சயோகி மயி வர்த்ததே. சர்வபூதஸ்திதம் யோ மாம் பஜதி ஏகத்வம் ஆஸ்திதஹ.
யார் ஒருவன் என்னை எல்லா ஜீவராசிகளிடமும் என்னையே பார்க்கின்றானோ, இறைவன் தன்னை சகுணமாகவும் சொல்கிறாரு, நிர்குணமாகவும் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையும் கிருஷ்ணனா பாரு, அப்படி இல்லாட்டி எல்லா இடத்துலையும் உன்னையே பார். பஜத் ஏகஸ்தம் ஆஸ்திதக, பஜத்தினா வழிபடுகின்றானோ, சர்வாத்ம பாவம். நம்மளுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் இதுதான். ஒரு இதில் சொல்கிறார் இதுதான் நம்ம வாழ்க்கையோட லைஃப் ப்ராஜெக்ட். வாழ்க்கையில் மேலே ஒரு லட்சியம் என்ன அப்படின்னா இந்த சர்வாத்ம பாவம் வர்றது தான். சர்வாத்ம பாவம் எப்படி வரும்? நான் என்ன ஆத்மாவாக புரிஞ்சுக்கிறது. நான் என்ன ஆத்மாவாக புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு எல்லாரையும் நான் ஆத்மாவாக பார்க்கணும். சர்வதா வர்த்தமானோப்பி, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்ததாக இருந்தாலும் அவன் யோகி மை வர்த்ததை, அவன் என்னிடமே இருக்கான் அப்படிங்கிற. எப்போ சதா அவன் என்னையே நினச்சிட்டு இருக்கான். என்ன பிரச்சனை என்ன வந்தாலும் அந்த பிரச்சனை என்ன பண்ணிடுறான், அது உடம்புக்கு தான். உடம்புன்னு இருந்தால் பிரச்சனை இருக்கும், உறவுன்னு இருந்தால் பிரச்சனை இருக்கும், மனசுன்னு இருந்தால் கஷ்டம் வரும். இந்த புரிஞ்சி சர்வதா வர்த்தமானோப்பி, அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தாலும், அவனுக்கு என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவன் என்னிடமே இருக்கின்றான். கஷ்டங்கிறது சரீரத்துக்கு கஷ்டம் வரத்தான் செய்யும். இப்போ நம்மளே இருக்கோம், எல்லாரும் பிள்ளையில முதல்ல ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்போம். ஸ்கூலுக்கு முதல்ல பிள்ளைய போச்சுன்னா பெத்தவன் மனசு எப்படி இருக்கும்? பிள்ளையவே நினச்சிட்டு அது மாதிரி என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இதையே நினச்சிட்டு. எதனால பிள்ளையவே நினச்சிக்கிட்டு இருக்கோம்? பிள்ளை மேலே அவ்வளோ பாசம், அது மேலே இருக்கிற எவ்வளோ அன்பு இருக்கோ அது போல் என்ன காரியம் பண்ணிகிட்டு இருந்தாலும் அது மறக்குமா? உள்ளுக்குள்ளே என்ன பண்ணிகிட்டு இருக்கோ நல்லபடியாக வந்து சேரணும். அது என்ன பண்ணுது? நம்மளுடைய ஹிருதய துடிப்பு மாதிரி என்னது, அது நம்மளைய அந்தளவுக்கு நம்மளுடைய ஆழ் மனசில் அதனுடைய அந்த எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும். அதுபோல் சர்வதா வர்த்தமானோப்பி, நீ என்ன காரியம் பண்ணிகிட்டு இருந்தாலும் நான் ஆத்மாங்கிறது என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. என்ன விவகாரம் பண்ணி, அதனால தான் பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் படித்தோம். என்ன காரியம் பண்ணிகிட்டு இருந்தாலும், ஞானி என்ன காரியம் பண்ணிகிட்டு இருந்தாலும் தான் ஆத்மாங்கிறத மறக்காமல் இருக்க. அதுதான் என்ன பண்ணு, ஆள் மனசுக்கு இதை கொண்டு வா அப்படி. அதுக்காக என்ன பண்ணுறோம், இதை தியானம் பண்ணி நான் உடம்புன்னு நினச்சி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அது மேலே அவ்வளோ பற்று வச்சுருக்கீ இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீ ஷனை ருபரமே புத்தியா திருதி கிரகீத்தையா ஆத்மசம்ஸ்த மனக்கிருத்வா ந கிஞ்சித்தப்பி சிந்தையே. என்ன பண்ணு, திரும்ப அதையே ஏன்னா எப்போல்லாம் உனக்கு இந்த அனாத்ம விருத்தி வருதோ, அனாத்மாவில் இருக்கின்ற துக்கம் உனைய பிடிச்சி அமுக்குது. என்ன பண்ணுது, கஷ்டம் நம்மளை பிடிச்சி மேலே ஏறி உட்காந்து அமுக்கிற மாதிரி, இந்த வேதாள மேலே என்னது அது மாதிரி என்ன பண்ணுது, அமுக்குது. அந்த சமயத்தில் இந்த விருத்தியை நீ மாற்றி கொடு அப்படிங்கிற. மாற்றி கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது பலம் குறைய தொடங்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க முடியும். அதுதான் நமக்கு தியான பயிற்சிங்கிறது மனசுக்கு கொடுக்குற பயிற்சி. மனசுக்கு முதல்ல அமைதிப்படுத்த பயிற்சியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அதை இந்த ஞானத்தை கொடுக்க போகிறோம். அதுதான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணுறதுக்கு இந்த தியானம் ரொம்ப அவசியமாக இருக்கின்றது. சரி, இப்போ இந்த தியானம் நமக்கு ஆத்மான்னு சொல்கிறோம். எனக்கு ப்ராக்டிக்கலாக என்னோடய வாழ்க்கைக்கு இது என்னத்தை உபயோகமாக போகுது அப்படின்னு ஒரு கேள்வி வரலான்னு அதை அடுத்து சொல்ல போகிறாரு. 32 ஆத்மௌபம்யேன சர்வத்ர சமம் பஷ்யதி யோர்ஜுன சுகம் வா யதி வா துக்கம் சயோகி பரமோ மதஹ. ஆத்மௌபம்யேன சர்வத்ர சமம் பஷ்யதி யோர்ஜுன சுகம் வா யதி வா துக்கம் சயோகி பரமோ மதஹ. இப்போ நான் என்னை ஆத்மான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இதனால என்ன, எனக்கு என் குடும்பத்தில் என் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரும் அப்படின்னா, ஆத்மௌபம்யேன சர்வத்ர, தன்னையே உபமானமாக கொண்டு சர்வத்திர சமம் பஷ்யதி,
எல்லாவற்றையும் நீ பார்க்க தொடங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, விவகாரத்துலையுமே உன்னை போல மற்றவர்களை நீ நேசிக்க தொடங்குவாய். சாதாரணமாக நம்ம எப்போவுமே நம்மளை பற்றியே நினைப்போம், எனக்கு இதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம். உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் எப்படி நீ துடிப்பியோ அதே மாதிரி பிறருக்கு ஒரு கஷ்டம் வரும்போதும் அந்த இடத்துல ஒன்றை வச்சு பார்க்க முடியும். இந்த ஞானம் வரும்போது நம்ம எப்போ எப்படி இருப்போம்னா, நமக்குன்னா ஒரு நியாயம், அடுத்த ஆளுக்குன்னா ஒரு நியாயம் வச்சுருப்போம். இந்த தியானம் உனக்கு பண்ண பண்ண என்ன ஆகும், இந்த ஞானம் உனக்கு நல்லா உள்வாங்கும் போது எப்படி ஆகும்னா, உன்னை போல் பிறரை நீ நேசிக்க தொடங்குவாய். நம்ம மனித நேயம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஆன்ம நேயம்தான் மேலானது. நமக்கு மனித நேயம் எல்லாரையும் மனிதனாக பார்க்குறது மனித நேயம்னு சொல்கிறோம். அவனும் மனுஷன் தானே அப்படிங்கிறோம், அவனும் பாவம், அவனும் மனுஷன் தானே அப்படிங்கிறோம். இப்போ இது தன்னையே அவதில் பார்க்குறது. என்ன இந்த மாதிரி யாராவது ஒன்று பண்ணால் எனக்கு எப்படி இருக்கும். இப்போ அதுபோல் தன்னையே ஆத்மோபம் ஏன சர்வத்திர, தன்னையே உபமானமாக கொண்டு எல்லாவற்றையும் சமம் பஷ்யதி யோர்ஜுன. நம்ம பார்க்குறோம் சர்வபூத ஹிதே ரத்தாகான்னு ஏற்கனவே பார்த்தோம், பின்னாடி பார்க்க போகிறோம். அத்வேஷ்டா சர்வபூதானாம், எல்லா உயிர்கள்கிட்டையும் கொஞ்சம் கூட துவேஷம் இல்லாமல் ஞானியால் மட்டும்தான் இருக்க முடியும். யாருக்கிட்டையும் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம என்ன பண்ண முடியும், அன்பு கொடுக்க முடியும். ஏன்னா தன்னை போல் பிறரை நேசிக்கின்ற. சமம் பஷ்யதி யோர்ஜுன சுகம் வா எதிவா துக்கம் ச யோகி பரமோ மதக. சுகத்திலையும் துக்கத்திலையும் யார் தன்னையே பிறரிடம் பார்க்கின்றானோ, எல்லா இடத்திலும் தன்னையே பார்க்கின்றானோ, எல்லாரையும் தன்னை போல் நேசிக்கின்றானோ. ஏன்னா நம்ம தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரையும் படாதபாடு படுத்தக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணுறோம், தியானம் ஒழுங்காக பண்ணலைன்னு அர்த்தம். தியானம் பண்ணுற அப்படின்னா லவ்வால் சர்வால், எல்லாருக்கும் என்ன பண்ணுற, உனக்கு எப்படி கஷ்டமே வரக்கூடாதுன்னு நினைப்பியோ அதுபோல் பிறருக்கும் என்ன பண்ண மாட்டேன், யாருக்கும் எந்த கஷ்டமும். தர்மம் அப்படின்னாலே அதுக்கு ஒரு டெஃபினிஷன் என்னென்னா, நான் தர்மப்படி இருக்கணும் அப்படின்னா உனக்கு எதை மற்றவங்க செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அதை நீ மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது. உனக்கு எதை மற்றவர்கள் செய்யக்கூடாது என்று நினைக்கின்றாயோ அதை நீ பிறருக்கு செய்யக்கூடாது. உடலாலையும் மனதாலையும் வாக்காலையும், மூன்று கரணங்களால் தான் நம்ம கர்மா செய்வோம். நமக்கு உடல் மனம் புத்தி, இந்த 3 நாள் நமக்கு ஒருத்தர் எது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை நம்ம மற்றவங்களுக்கு செய்யவே கூடாது. இந்த தியானம் உனக்கு என்ன கொடுக்கும், இந்த ஒரு நல்ல மேலான குணத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த குணங்கள் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், இந்த தியானத்தை அபியாசம் பண்ண முடியும். நான் சொல்கிறார் சுகம் வா எதிவா துக்கம் ச யோகி பரமோ மதக. அவன்தான் யோகிகளில் மேலானவன், மிகவும் சிறந்தவனாக இருக்கின்றான். இப்போ நம்ம பொட்டு வைக்கிறோம், எதுக்காக பொட்டு வைக்கிறோம், எனக்குள்ளே இருக்கின்ற ஆத்ம தத்துவத்துக்கு நானே நமஸ்காரம் பண்ணுறேன். நான் பொட்டு வைக்கிறதுக்கு காரணம், ஒருத்தர் பார்த்து நமஸ்காரம் பண்ணுறோம். எதுக்காக பண்ணுறோம், உன்ட்டு இருக்கிற இறைவனுக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன். நமக்கு கல்ச்சர்லேயே இதெல்லாம் இருக்குது, ஆனால் நமக்கு இதெல்லாம் சரியாக சொல்லிக் கொடுக்கப்படலை. என்னிடம் இறைவன் இருக்கின்றான்ங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு தான் பொட்டு வைக்கிறோம். நமக்கு என்னிடம் இருக்கின்ற இறைவனை நான் வணங்குகின்றேன். என்ன பண்ணுறோம், நமக்குள்ளே இருக்க அந்த இறை தத்துவத்திற்கு நமஸ்காரம் பண்ணுகின்றோம். இந்த மாதிரி கையெடுத்து கும்பிட்றோம். ஒருத்தர் பார்த்தோன்னே எதுக்காக கும்பிட்றோம், உன்னிடம் அந்த இறைவன் இருக்கின்றான், உன்கிட்ட இருக்கிற அந்த இறைவனுக்கு நமஸ்காரம். அதான் எல்லார்ட்டையும் அதை சர்வத்திர ஆத்மௌபம் ஏன சர்வத்திர சமம் பஷ்யதி. ஸோ நமக்கு இதில் கல்ச்சர்லேயே இருக்குது. இதை என்ன பண்ணு, உட்காந்து தியானம் பண்ணி உன்னுடைய ஆழ் மனசுக்கு கொண்டு வா அப்படின்னு சொன்னோடனே அடுத்து நம்ம சார்பாக அர்ஜுனன் கேள்வி கேட்க போகிறேன். தியானம்லாம் பண்ணுறது லேசான காரியமா, ரொம்ப கஷ்டமாக இருக்கே கிருஷ்ணா அப்படின்னு கேள்வி கேட்க போகிறேன். நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இன்னும் டவுட் கேட்க போகிறான். டவுட்டாக தியானம் பண்ணுறது லேசான காரியமா, அதனால் அதுக்கு இன்னும் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண போகிறாரு பகவான். பாராயணம் பண்ணிடுவோம். யோ மாம் பஷ்யதி சர்வத்ர சர்வஞ்ச மயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி சச்சமே ந பிரணஷ்யதி சர்வபூதஸ்திதம் யோ மாம் பஜத்யேகத்வமாஸ்திதः
सर्वथा वर्तमानोऽपि स योगी मयि वर्तते आत्मौपम्येन सर्वत्र समं पश्यति योऽर्जुन सुखं वा यदि वा दुःखं स योगी परमो मतः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ सर्वं कृष्णार्पणमस्तु। कैवल्य शक्ति गणपति की जय।